Hello students, welcome back to VT NEET Academy once again. Last video வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 92.5ல கவர்மெண்ட் கோட்டா அண்ட் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் கோட்டா ரெண்டுக்குமே செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்ணி போட்டோம். ரெண்டுக்குமே ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ இனிஷியல் அது தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட இந்த ஜேர்னியோட லாஸ்ட்டாக போடக்கூடிய ரெண்டு வீடியோட இதுக்கப்புறம் ஒரு பிடிஎஸ் கட் ஆஃப் அதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது. ஸோ நாளைக்கு இந்த டைமில் போட்டால் கரெக்டாக இருக்கும் தான் நான் இதை கிரியேட் பண்ணேன். அண்ட் முன்னாடியே போட்டிருந்தா ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். இதை பற்றி ரிப்பீட்டடாக ஸ்டூடெண்ட் திங்க் பண்ணிட்டு இருப்பனால அதை அவாய்ட் பண்ணிவிட்டேன். ப்ளஸ் அட்மிஷன் ஒர்க் இருந்தனால இதெல்லாம் நான் லேட்டராக போட்டுக்கலான்னு தூக்கி வச்சுட்டோம். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்பிபிஎஸ் சீட் இன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு என்ன மார்க்கு, என்ன ரேங்கில் க்ளோஸ் ஆகும், என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் ஒரு கேட்டகரிக்கு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரைட்டுங்களா? ரைட். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம VT NEET Academy சொல்ல 2026க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் ரிப்பீட்டர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா. நீங்கள் ரவுண்ட் 1க்கு அப்புறமேட்டுக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் நான் வந்து ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் சார் ரிப்பீட் பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம பேட்ச் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரவுண்ட் 1க்கு அப்புறமேட்டு நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்சில் சிலபஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்பாங்க. தமிழ் அண்டு இங்கிலீஷில் உங்களுக்கு இந்த சிலபஸ் இருக்கும். ஃபுல் NCERT கவர் பண்ணிடுவாங்க. அண்ட் டெய்லி டெஸ்ட்டும் உங்களுக்கு நடக்கும். டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்டு தமிழில் நடக்கும். இந்த டெய்லி டெஸ்ட்டு நடத்துகிறாங்க பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு டிஸ்கஸும் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை கம்பைன் பண்ணி குமுலேட்டிவ் டெஸ்ட் அண்ட் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் டிசம்பருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி 4 ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீட் 2026க்கு தேவையான ஃபுல் ஸ்டடி மெட்டீரியலும் இந்த கொஷின் பேப்பர்லேயே உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு வந்து பக்காவான பேப்பராக இருக்கும். இது நார்மல் டெஸ்ட்டாக இருக்காது. இதில் அசர்ஷன் ரீசன், ஸ்டேட்மெண்ட்டு, மேட்ச் த ஃபாலோவிங்கு, இது எல்லாமே கம்பைன் பண்ண டெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நீட் 2025 இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து எடுத்தோம். அதனால் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம், கொஷின்ஸ் எல்லாம் அதில் பாருங்கள். 2026க்கு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சை நீங்கள் லைவாக பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? ஸோ கான்டாக்டுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே நம்ம அகாடமி லொக்கேட் ஆகிருக்குன்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஎம்ல இருக்கக்கூடிய SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல். எஸ், நீங்கள் வேறு மாவட்டத்தில் இருந்தால் கூட நம்ம டோட்டலாக பண்ணி கொடுத்து ஸ்கூல் கேம்பஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கூல் கேம்பஸில் பண்ணிகிட்டு இருக்கப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பாய்ஸ் அண்டு கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? 2026 பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியமில் இந்த மாதிரி பிக் ஸ்க்ரீன் மெத்தடில் உங்களுக்கு டீச் பண்ணிடுவாங்க. ஸோ தட் நீங்கள் டெய்லி அதுக்கான PDF வாங்கிக்கலாம். நம்மளோட கேம்பஸ் வந்து 24/7 வந்து செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட இருக்கும். நம்ம வீடியோட தொடக்கத்தில் 30 செகண்ட் அதுக்கான கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா எதில் கட் ஆஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா SCAலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ SCA. ஸோ போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிடுறேன். செல்ஃப் ஃபினான்சிங் சீட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் ப்ரைவேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் வைஸில் சீட் அலாட் ஆகுது. போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 242 வரைக்கும் செல்ஃப் ஃபினான்சிங் சீட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே செல்ஃப் ஃபினான்சிங்கில் சீட் கிடையாது. ஸோ இதே ரேங்க் இந்த வருஷம் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா 242 ஆரம்பித்து 269 வரைக்கும் லாஸ்ட் இயரில் கம்யூனிட்டி ரேங்குக்கு சீட் கிடச்சிருக்கு. நான் கம்யூனிட்டி ரேங்க் தான் பார்க்கணும். இந்த வருஷம் ஒரு 10 to 20 ரேங்க்ஸ் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா நிறைய சீட் உள்ளே வரும். அது கவர்மெண்ட் டேட்டா படி வந்தால் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் இதை விட ஒரு 50, 100 அந்தளவுக்குலாம் ரேங்க் மாறாது. ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா, இதே மார்க் எடுத்துக்கிட்டோம்னா 242 ஆரம்பித்து 269 வரைக்கும் இந்த வருஷமும் சீட் அலாட் ஆச்சுன்னா, இந்த வருஷம் 364 355 இந்த மார்க் ஜோனில் எடுத்தவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு கன்க்ளூஷனில் தான் பேசிகிட்டு இருக்கோம். இது 4 ரவுண்ட்லேயும் கன்க்ளூட் பண்ணதில் தான் சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கப்புறமே இது 3 ரவுண்டு எடுத்துக்கலாம். ஏன்னா 4வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலேஜ் கொடுக்கும். அது கம்மி மார்க்கு கூட மேனேஜ்மெண்ட்டில் சீட் கிடச்சிருக்கு. அதை நம்ம இன்க்ளூட் பண்ணல. த்ரூவாக கவுன்சிலிங் மூலமாக அலாட்டான சீட்டை மட்டும் நம்ம பேசலாம். ஸோ SCA கேட்டகரிக்கு 364ங்கிற நீட் மார்க்லேருந்து 355 அப்படிங்கிற நீட் மார்க் வரைக்கும் ப்ரைவேட்டில் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தலாம். ST கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லாஸ்ட் இயர் 82ங்கிற ரேங்கில் செல்ஃப் ஃபினான்சிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. 82ல் ஆரம்பித்து 88ங்கிற ரேங்க் வரைக்கும் வந்து ப்ரைவேட் சீட் கிடச்சிச்சு கம்யூனிட்டி ரேங்கில். ஸோ அதே இது இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் வந்துச்சுன்னா நீட் மார்க் 365 358 இந்த மார்க் ஜோனில் இருக்கக்கூடிய ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரைவேட் காலேஜில்
மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடைக்கும். ஓகேங்களா, இதை விடவும் கம்மியாகவும் கிடைக்கும். பட் நான் வந்து கவுன்சிலிங்கில் லாக்கான சீட்டை பற்றி இப்படி தான் பேசிகிட்டு இருக்கோம். ரைட், இது எஸ்டிக்கான கட் ஆஃப். ஸோ அவங்க ரேங்க் வந்து 82லேருந்து 88 அப்படிங்கிற ரேங்க்குள்ளே இருக்கிறப்போ அவங்க சேஃபாக இந்த சீட்டு வாங்கிக்க முடியும். அடுத்து நெக்ஸ்ட்டு எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 1308 அப்படிங்கிற ரேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் சீட் டோட்டலாக க்ளோஸ் ஆகிடுச்சு. எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1203 ஓப்பன் ஆச்சு. 1203லேருந்து 1308 வரைக்கும் வந்து ப்ரைவேட் காலேஜ் சீட் கிடச்சிச்சு. ஸோ அதே ரெஃபரன்ஸ் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டால் சேம் 1203லேருந்து 1308 வரைக்கும் சீட் கிடச்சிச்சின்னா 410லேருந்து 404 வரைக்கும் இந்த வருஷம் நீட்டில் ஸ்கோர் பண்ண எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வெயிட் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து 410லேருந்து 404 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய அளவுக்கு மார்க் டிஃபரன்ஸ் வராது. இந்த ஜோன்லேயே டோட்டலாக மேனேஜ்மெண்ட் சீட்லாம் க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பிசி ஸ்டூடெண்ட்ஸு. போன வருஷம் 3466 ஓப்பன் ஆகி ப்ரைவேட் சீட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. 3649 முடிஞ்சிருச்சு. இதே காம்படிஷனை இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷமும் 3469 ஓப்பன் ஆகி 3649 கம்ப்ளீட் ஆச்சுன்னா 477 நீட் ஸ்கோர்லேருந்து 475 இவ்வளோ தான். இந்த 2 மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பிசியில் கம்ப்ளீட் ஆகிடும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் பயங்கர காம்படிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் இயர் வந்து 1717 ஆரம்பித்து 1916 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் கிடச்சிச்சு. ஸோ இதே மார்க் இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த வருஷம் ப்ரைவேட் சீட் அப்படிங்கிறது 473ங்கிற நீட் ஸ்கோரில் ஆரம்பித்து 469 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீட் ஸ்கோர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபார் எம்பிபிஎஸ் அண்ட் டிஎன்சி ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் 348 ஆரம்பித்த ப்ரைவேட் சீட் 366 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. இதே ரெஃபரன்ஸ் சேம் ரெஃபரன்ஸ் இந்த வருஷம் எடுத்து பார்த்தோம்னா 473 அப்படிங்கிற பிசிஎம் ஸ்டூடெண்ட்டை மார்க் இருக்குது. அங்கே ஆரம்பித்து 470க்குள்ளேயே உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா செல்ஃப் ஃபினான்சிங் முடிஞ்ச சில மார்க் சொற்ப மார்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் சீட் டோட்டலாகவே லாக் ஆகிடும். ஓகேங்களா, ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது, ஈஸியாகவே லாக் ஆகிடும். ஸோ 473 இருக்காங்களா, அப்போ 450 440 ப்ரைவேட் சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. பிடிஎஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 473 ஆரம்பிச்சு 470, அதாவது செல்ஃப் ஃபினான்ஸ் முடிஞ்ச சில மார்க்லேயே உங்களுக்கு என்ன முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் ப்ரைவேட் சீட்டு முடிஞ்சிடும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கேட்டகரி. லாஸ்ட் இயர் ஓசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 282லேருந்து ப்ரைவேட் சீட் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அதுக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்சிங் கிடச்சிச்சு. 282 ஆரம்பிச்சு 368 வரைக்கும் ப்ரைவேட் சீட் ஓசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடச்சிச்சு. அதே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப்ல இருக்காது, கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண பிடிஎஃப்ல இருக்காது, நம்ம கால்குலேட் பண்ணோம், கவுண்ட் பண்ணி எடுத்த ரேங்க் இது. ஸோ இதே ரெஃபரன்ஸ் எடுத்துட்டோம்னா இந்த வருஷம் 492 ஆரம்பித்து 476 வரைக்கும் எடுத்த ஓசி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைவேட் சீட் வாங்குவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நார்மலான ஒரு குவாலிஃபை மார்க் எடுத்தவங்க கூட ப்ரைவேட் காலேஜில் சேருவாங்க. எனக்கு சேர்ந்துருக்காங்க. என்கிட்ட படித்த நார்மலான மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ ப்ரைவேட் காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். இந்த சீட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ கவுன்சிலிங்லே லாக்கான சீட்ஸை பற்றி மட்டும் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, தமிழ்நாடு கவுன்சிலில் த்ரூ கவுன்சிலிங் மூலமாக ப்ரைவேட்டில் லாக்கான சீட்ஸ் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த மார்க்குக்கு நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா சீட் க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகேங்களா, ரைட். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்யூனிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா மற்ற டவுட் எதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கால் பண்ணால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மிஷன் ரிலேட்டடாக மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம். அதனால் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அதே மாதிரி சீட் கிடைக்கலாம் டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். அடுத்து பிளான் பி பிளான் சின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிளானை வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நமக்கு அவ்வளோதான் சீட் இருக்குன்னா அவ்வளோதான் நம்மளோட காம்படிஷனும் கூட. அதை எப்பயுமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வீடியோட எண்ணில் ஒன்ஸ் அகேன் நம்மளோட அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிப்பீட்டர் கோர்ஸ் பற்றி சொல்லிடுறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் நடக்குது. ரவுண்ட் 1 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷாக நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து 9080549820 நம்பர் தான் கான்டாக்ட் நம்பர், மறக்காமல் சேவ் பண்ணிக்கோங்க. சேலத்தில் கூடிய ஆட்டோமேட்டிக்கில் SVM ஹையர் செகண்டரி ஸ்கூல் நம்மளோட கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, டெய்லி டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டோட 24/7 கேம்பஸ் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட இது நம்ம கொடுக்குறோம். மறக்காமல் பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து மற்ற பேட்சை விட கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் டீச்சிங் இருக்கும்.
நம்ம கிளாஸ்க்கான சாம்பிள்ஸ் ஃபுல்லாகவே நம்ம யூடியூப் சேனலில் போட்டு தான் இருக்கேன். மறக்காமல் நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம வீடியோ பற்றி சொல்ல வேண்டியது. இன்னும் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பெண்டிங் இருக்குது. பிடிஎஸ்க்கு நான் ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டுறேன். ஓகேங்களா? அதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்ன மார்க்கில் நம்ம முடியும் அப்படிங்கிறது நம்ம அகாடமி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாகவே சொல்லிடுறேன். மறக்காமல் அதில் நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபர்தர் டவுட்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ண அதுக்கான ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கேன். அண்ட் இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே 100% எக்ஸாக்டாக இப்படி தான் முடியணும்லாம் கிடையாது. பட் நான் என்னுடைய 80% இது ரிலேட்டடாக தான் முடியும். அது 20% ஏன் மாறும்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ஆல் இண்டியாவில் போயிருப்பாங்க, சீட் ஆட் ஆகும். அண்ட் வேறு இன்னும் நிறைய கவுன்சிலிங் மெத்தடெல்லாம் இருக்குது. அதில் கொஞ்சம் முன்ன பின்ன சீட் வந்து மாறுபடும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். பட் இது நான் சொன்னதை விட ஒரு 100 மார்க்கு வித்தியாசத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிளான் பி, அதாவது உங்களோட சாய்ஸை மாற்றி இன்னொன்று திங்க் பண்ணி வச்சுக்கிறது தான் கரெக்டான விஷயமாகவும் இருக்கும். நீங்கள் ரிப்பீட்டர் பண்ணலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு கோர்ஸ் கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது உங்களோட விஷயம் சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.